கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக வாளையார் மனோஜ் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோடநாடு பங்களா மேலாளர் நடராஜன் உட்பட 250க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி தரப்பில் சமன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வீரபெருமாள் ஆஜரானார். அவரிடம் சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை அதிகாரி கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லியிருக்கேன். நிறைவடைஞ்சது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சர்ச்சை கருத்தை திரும்ப பெற வைத்த தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி எம்பிக்கள் 40 பேர் டெல்லிக்கு சென்று என்ன செய்தார்கள் என்று கேட்பவர்களுக்கு இதுதான் பதில் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். செங்கல்பட்டில் 2வது நாளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்லும் வழியில் திருக்கழுக்குன்றம் பகுதியில் முதலமைச்சர் வாகனத்திலிருந்து இறங்கி பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதேபோன்று செங்கல்பட்டில் ராட்டின பகுதியில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை முதலமைச்சர் சாலையில் நடந்து சென்று பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்தார். அதன்பின் செங்கல்பட்டில் அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு 1285 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். 20,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பார்த்து நன்மை செய்யக்கூடிய அரசுதான் திமுக அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை ஒழிக்க முயற்சி நடப்பதாகவும் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை அதிகரிக்காமல் தடுக்கும் திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் சாடினார். மேலும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் போர்க்குரலுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறினார். இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் அதிமுக உறுப்பினர்கள் போல் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. இதோ போர்க்குணத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம், இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சியை நடத்துவோம், அதுக்கு இப்போது போல எப்பவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும். 866 புதிய கடல் இனங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். கடல் பல்லுயிர் பெருக்கம் பற்றிய புரிதலை அதிகரிக்க இந்த கண்டுபிடிப்புகள் உதவும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ஜப்பானின் நிப்பான் அறக்கட்டளை மற்றும் நெக்டன் பெருங்கடல் கணக்கெடுப்பு மையம் ஆகியவை இணைந்து உலகின் மிகப்பெரிய கடல் உயிரினங்களின் கணக்கெடுப்பை நடத்தின. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடைபெற்று வரும் இந்த கணக்கெடுப்பில் கேரளாவைச் சேர்ந்த உஷா பரமேஸ்வரன் உட்பட 800 விஞ்ஞானிகள் பங்கேற்றுள்ளனர். கண்டுபிடிப்பில் 866 புதிய கடல் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். Gone to lots of different habitats and we've discovered a whole range of new species, from fish to snails to corals and sea cucumbers, things like that. கிட்டார் சுறா, கடல் பட்டாம்பூச்சி, மண் டிராகன், மூங்கில் பவளப்பாறை, நீர்க்கரடி, ஆக்டோகோரல், கடற்பாசி, குந்து இறால்,
பைப் ஹார்ஸ், லிம்பெட், கடல் சிலந்திகள் உட்பட 866 புதிய கடல் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பூமியின் பரப்பளவில் 71% கடலே ஆக்கிரமித்துள்ள நிலையில் இதுவரை 10% கடல் உயிரினங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். டைவர்ஸ், நீர்மூழ்கி கப்பல்கள், தொலைவிலிருந்து இயக்கப்படும் வாகனங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி 1 முதல் 4990 மீட்டர் ஆழத்தில் இருந்து புதிய இனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 1,00,000 கடல் உயிரினங்களை கண்டுபிடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 866 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1,00,000 கடல் உயிரினங்களை அடையாளம் காண சுமார் 1000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். காஞ்சிபுரம் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு ஆலைகளில் அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து அவர்களுக்கு ஆதரவாக மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வோம் என்று CITU சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டதால் வேலை நிறுத்த அறிவிப்பு திரும்பப் பெறப்படுவதாக CITU மாவட்ட தலைவர் முத்துக்குமார் அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி அலுவலக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. கருங்கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருந்த சுவர் பலமிழந்து சரிந்து விழுந்தது. இதனால் அருகில் இருந்த வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்தன. உதகை அருகே அடர் வனப்பகுதியில் உள்ள பொக்காபுரம் மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். பாரம்பரிய உடையணிந்த படுகரின மக்கள் வண்ண வண்ண குடைகளுடன் ஹவ் ஹவ் என சத்தமிட்டபடி கோவிலை சுற்றி வந்து வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் 15 வயது சிறுமியை திருமணம் செய்த வழக்கில் 20 வயது இளைஞர் உட்பட 4 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15 வயது மகளை காணவில்லை என அவரது தந்தை சிவகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் காணாமல் போன சிறுமி தன்னை செல்வம் என்பவர் அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியதாக கடந்த 9ஆம் தேதி குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து செல்வம், அவருக்கு உதவிய உறவினர்கள் காளியம்மாள், முருகன், முத்துலட்சுமி ஆகியோரை கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். யுக்ரைனின் துறைமுக நகரமான ஒடேசாவில் ரஷ்ய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதால் பல இடங்கள் தீப்பற்றி எரிந்தன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் எல்லையோர பகுதிகளில் இரு நாடுகளும் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் யுக்ரைனின் கடலோர நகரமான ஒடேசாவை ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்கியது. இதில் ஒரு குடியிருப்பு, பொம்மை கிடங்கு உள்ளிட்டவை தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தன.